கொடுத்துட்டாங்க. இப்போ C1லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை C2க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க்குன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஒர்க் டன் பர் யூனிட் மாஸ். அப்போ ஒர்க் டன் என்ன அப்படின்னு சொன்னால் மாஸ் இன்டூ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். இங்கே வந்து மாஸ் எடுத்துகிட்டு போகிற மாஸ், இங்கேருந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகிற மாஸ் வந்து m. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் C1லேருந்து C2 நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த பொட்டன்ஷியல்லேருந்து இந்த பொட்டன்ஷியலை சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ ஐம் கோயிங் டு கால் திஸ் பொட்டன்ஷியல், இங்கே உள்ள பொட்டன்ஷியல் V2, இங்கே உள்ள பொட்டன்ஷியல் நான் V1 வச்சுக்கிறேன். இப்போ இதை பொட்டன்ஷியலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சப்போஸ் நம்மள்ட்ட ஒரு ரிங் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ரிங்கோட சென்டரில், இந்த ரிங்கோட மாஸ் m, இந்த ரிங்கோட ரேடியஸ் ஆர்னா, இந்த ரிங்கோட சென்டரில் என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -g × m/r. சப்போஸ் இங்கே டிஸ்டன்ஸ், இங்கேருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்குனால இது r, இது எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து √r² + x². அப்போ இந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா -g, இதோட மாஸ் m பை இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து √r² + x². இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மாஸ்லேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா √a² + a², ஏன்னா இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கும், அப்போ √2a வரும். இப்போ இந்த மாஸ்லேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா √2a தான் வரும். சரி, இப்போ நம்ம எழுதுவோம் ஒர்க் டன் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு இந்த இடத்துட்ட ஃபைனல் பொட்டன்ஷியல். இங்கே வந்து இந்த மாஸ்லேருந்து √2a டிஸ்டன்ஸில் இருக்கனால -gm1/√2a அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அதை அப்புறம் வந்துட்டு இந்த மாஸோட சென்டரில் இந்த பாயிண்ட் இருக்கிறதுனால -gm2/a அப்படின்னு எழுதுவோம். இது மைனஸில் இருக்குது. மைனஸ் ஆஃப் V1, இந்த மாஸோட சென்டரில் இருக்கிறதுனால -gm1/aன்னு எழுதுவோம். இந்த மாஸ்லேருந்து √2a டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால -gm2/√2a அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இப்போது இங்கே GA இப்போ இங்கே மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். G மட்டும் வெளில எடுத்துருவோம். ஸோ GM எல்லாத்துலேயும் A இருக்கிறதுனால A வெளில எடுத்துட்டேன்னா G/A வெளில எடுத்துட்டேன். -m1/√2 -m2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு m1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் m2/√2 அப்படின்ட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு m2 மட்டும் காமன், இங்கே வந்து m1 m2வையும் நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ m1 m2வையும் வெளில எடுத்துட்டோன்னா gm/a இன்ட்டு m1 இப்போ m2 பார்த்தீங்கன்னா m2 இது மைனஸில் இருக்குது, அது m2 ப்ளஸில் இருக்குது. ஸோ m2 நான் வெளில எடுத்துட்டேன்னா 1/√2 - 1 இருக்குது. ஓகே, 1/√2 - 1. அதுக்கப்புறம் 1/√2 - 1 m2/√2a. ஓகே, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் m1 நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா m1 ப்ளஸில் இருக்குது, -1/√2 இருக்குது. ஓகே, இப்போது gm/a இன்ட்டு m2 இன்ட்டு 1 - √2/√2 ப்ளஸ் m1 இன்ட்டு √2 - 1/√2 அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இப்போ நான் √2 வெளில எடுத்துட்டேன். gm/a √2 வெளில எடுத்துடலாம். ஸோ a √2 ரெண்டுத்துலேயும் காமன் இருக்க எடுத்துட்டேன் அப்படின்னா m2 இன்ட்டு 1 - √2 ப்ளஸ் m1 இன்ட்டு √2 - 1. எனக்கு √2 - 1 வேணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மைனஸை வெளில எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு gm/a √2, ஸோ m1 minus m2 into √2 - 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தி ஆப்ஷன் ஆக்சுவலாக நமக்கு C தான் வருது, ஆனால் m2 - m1 இல்லை, m1 - m2. ஓகே.